கண்டிப்பா. அண்ணன்கிட்ட இன்னும் நெறைய பேச வேண்டியிருக்கு. அண்ணன்கிட்ட கேள்வி கேட்கவும் நெறைய இங்க இளைஞர்கள் ஆர்வமா இருக்காங்க. நம்ம முதல் கேள்விய பெண்கள்ட்ட இருந்து தொடங்கலாம். அண்ணனுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். வணக்கம் சார். நான் கடலூர்ல இருந்து வரேன். என் பேர் பூர்ணிமா ராமகிருஷ்ணன். இப்ப இருக்க இளைஞர்களுக்கு அரசியல் மீது ஆர்வம் கம்மியாயிட்டு இருக்கோ? அப்படின்ட்டு என்னுடைய பார்வையில தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன? தங்கச்சி, இங்கே அரசியல் கற்பிக்கப்படல. இது ரொம்ப பெரிய ஒரு கேட்கப்பட வேண்டிய கேள்வி, சொல்லப்பட வேண்டிய செய்தி. இந்த படிக்கிற மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது. இங்கே நாங்கள் என்ன எப்படி பார்க்குறோம்னா, அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வியே இல்லை. அப்படி தான் இதை பார்த்துக்கணும். இப்போ பிளாட்டோ சொல்கிறான், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை அறிவிருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும்ன்றான். அரிஸ்டாட்டில் சொல்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னை விட்டு ஒருபோதும் அரசியல் விலகாதுன்றான். இப்போ அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிற. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அது ஒரு அரசியல். அண்ணன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கல, இது ஒரு அரசியல். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியே ஒரு அரசியல் தான். அப்போ அரசியல் என்பது என் அன்பு தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கொள்ளணும், அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல இது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. உங்கள் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இடையில என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அது எந்த வேலை எங்கேருந்து பார்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். புரியுதா? இப்போ இந்த அரசு இயலை வேணாம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா, வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொன்னால் எப்படி பார்ப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு சொல். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ புரிஞ்சுக்கிச்ச அரசியல்னா என்னென்னு? இந்த அரசியலை கற்பிக்கிறது இல்லை. ஐஏஎஸ் பேசப்படாது, ஐபிஎஸ் பேசப்படாது, நீதிபதி பேசப்படாது, அரசு வங்கியில் வேலை செய்கிறவர் படிக்கப்படாது, இது படிச்சுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் பேசப்படாது. கற்றவை எவனும் பேசலைன்னா அப்போ நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. புரியுதா? அதனால் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அரசியலில் முதல்ல ஆர்வம் கொள்ளணும் இளைஞர்கள். அப்படி வரும்போது படித்தவர்கள், கற்றறிந்த பெருமக்கள், இளைஞர்கள் வரும்போது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஊழல், லஞ்சம், இந்த கொடுமைகள்லாம் இல்லாது வெளியில் வர ஒரு நல்ல இளைஞர்கள் வரும்போது என்னாகும்னா, கற்றறிந்த சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் அமர்ந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி நல்ல ஆழ்ந்து கற்ற அறிஞர் பெருமக்கள், அந்த தன்னலமற்ற இளைஞர் பெருமக்கள்